பாஷா, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஒரு வித்தியாசமான கதையை பார்க்க போறோம். நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ கீழ இருந்து ஒரு மொபைல் போன் கிடைக்குது. அதுல நம்பரே இல்லாத ஒரு சிம்ல இருந்து உங்களுக்கு மெசேஜா வருது. அந்த மெசேஜ்ல என்ன சொல்லிருக்கோ அதுபடி செஞ்சனா கோடி கோடியா பணம் கிடைக்குது. கேட்கவே அஜால் உஜாலா இல்ல? அதே மாதிரி அந்த படத்தோட கதாநாயகனுக்கு ஒரு மர்ம போன் ஒண்ணு கிடைக்கி அதுல வர மிஸ்டீரியஸ் மெசேஜ்களை பார்த்து அதுபடியா நடக்க ஒரே நைட்ல இவனுக்கு கோடி கோடியா பணம் கொடுத்தது. ஆனா ஓவர் நைட்ல ஒபாமா ஆனா ஊரு சும்மா விடுமா? யார் இவன் எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிக்கானே கவர்மெண்ட் இவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்க அப்பதான் அந்த போனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பயங்கரமான ரகசியம் வெளியே வருது. அந்த ரகசியம் போன் கிடைச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த நாட்டுக்கே பெரிய ஆபத்தா இருக்கு. அப்படி ஒரு படத்தை அன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு எஷிலான். நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறேன். படத்தோட முதல் சீன்லயே ரயில்வே ஸ்டேஷனுக்கு கோட் போட்டு லேடி ஒருத்தங்க வராங்க. அங்க ட்ரெயின் வந்து நிக்குது. அதுல ஏறாம நின்று வேடிக்கை பாக்குறவங்க அது போன பிறகு அவங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல நீங்க தேடிட்டு இருக்க பதிலே இந்த டனலுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்ல அவன் இந்த தண்டவாளத்துக்குள்ள இறங்கி போறான். அப்ப மறுபடியும் ஒரு மெசேஜ்ல 1114வது தூணுக்கு கீழே போய் பாருங்க போட்டிருக்கு. அதுக்கு நேரா போய் நின்று கீழே பார்த்தா ஒரு இடம் இல்ல. சட்டுன்னு சவுண்ட் ஏக்கன்னு திரும்பி பார்த்தா அங்க வந்த ட்ரெயின் இவளை அடிச்சு தூக்கிட்டு போயிருது. சில நாள் கழிச்சு ஒரு பில்டிங்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை காமிக்காங்க. ஏதோ கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட செக்யூரிட்டி புரோட்டோகால்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க வர்ற அந்த கம்பெனி ஓனரே வேலை முடிஞ்சதா அப்படின்னு கேட்க அதெல்லாம் பக்கவா முடிஞ்சது, உங்க டேட்டா மாயாவியோட இரும்பு கோட்டைக்குள்ள வச்ச மாதிரி பாதுகாப்பா இருக்குங்க, உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பிளக் பாயிண்ட் கலத்தி அதுல பெல்ட் இரும்பு லைட் ஒரு அடி அடிக்க அந்த மொத்த பில்டிங்கே கலந்து போயிருது. இந்த மாதிரி ஏதாவது பவர் செஞ்சாவே உங்க சர்வர் டவுன் ஆயிட்டா இந்த பாஸ்வேர்டை போட்டா மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்டை அவர் கையில கொடுக்க ஓனருக்கு ஹாப்பி. பண்ண வேலைக்கு காசு வாங்கிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் எங்க இருக்கானா தாய்லாந்துல இருக்கான். இந்த வேலையை பாக்குறதுக்குன்னு இவன் அமெரிக்கால இருந்து கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம தலை சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட். அவன் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போய் ரிசப்ஷனிஸ்ட இவனுக்கு அடுத்த நாள் காலையில 5:30 மணிக்கு ஃபிளைட் அதுக்கு டாக்ஸி புக் பண்ண சொல்லி சொல்றான். அப்ப அந்த ரிசப்ஷனிஸ்ட் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குன்னு ஒரு டப்பா ஒண்ணு கொடுக்க நமக்கு யாரே கொரியர் அனுப்புறா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரூம்ல கொண்டு போய் ஓபன் பண்ணி பார்க்க அதுக்குள்ள ஒரு வித்தியாசமான மொபைல் போன் ஒண்ணு யாரோ உனக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அதை சுவிட்ச் ஆன் பண்ணோமே GCT அப்படின்னு அந்த மொபைலோட பேர் வருது. கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஓரமா வச்சுட்டு மோகன் கழுவிட்டு இருக்க அப்ப இவனுக்கு கிடைச்ச அந்த போனுக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு வருது. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா நாளைக்கு இருக்கிற வீட்டுக்கு வர இந்த ஹோட்டல்ல நாளைக்கு 50% டிஸ்கவுண்ட் போட்டிருக்க. உடனே அவன் ரிசப்ஷனிஸ்ட்க்கு போனை போட்டு நாளைக்கு உங்க ஹோட்டல்ல எதுவும் டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்டா ஆமா சார் நாளைக்கு நாளா கழிச்சு 50% ஆஃபர் அப்படின்னு சொல்ல யோசிச்சு நம்ம ஹீரோ வந்திருக்கிறதோ தாய்லாந்து கொஞ்சம் தளதளன்னு இருந்துட்டு போகணும். இன்னொரு நாள் ஹோட்டல் எக்ஸ்ட்ரா புக் பண்ணி அவன் பிளைட்டை அதுக்கு அடுத்த நாளுக்கு ரீஷெடியூல் பண்ண சொல்லிடுறான். அதே நேரம் ரஷ்யால ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நாயை கூப்பிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கான். அவன் கையில இதே மாதிரி ஒரு போன் இருக்கு. அதுலயும் அவனுக்கு ஏதோ மெசேஜ் வர அதை பார்த்துட்டு அவன் இங்க கிளம்புறான். இங்க நம்ம ஹீரோவோ அடுத்த நாள் தாய்லாந்துல ஜம்மு என்ஜாய் பண்ணானே. காலையில இருந்துச்சு ஹோட்டல்ல ஓசில கொடுக்குற சரக்க ஸ்டாப் போட்டு உறிஞ்சுக்கிட்டு இருக்க பின்னாடி நியூஸ் சேனல்ல பிரேக்கிங் நியூஸ்னு போடுறாங்க. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு காலையில இவன் போறதா இருந்த அந்த பிளைட் பறந்துட்டு இருக்கப்போ இன்ஜின் கோளாறு ஏற்பட்டு கீழே வந்து அதுல இருந்து 150 பயணிகளை இறந்துட்டாங்க. ஒரு செகண்ட் நம்ம வயலுக்கு வாய் தொடர்ந்து முடியுது. அப்ப அந்த போன்ல இன்னொரு மெசேஜ் வருது. ஸ்டாக் மார்க்கெட்ல சைஸ் அறிந்த கம்பெனியோட ஷேர் வாங்கி அது மேல ஏற போயின்னு வருது. என்ன நடக்கு ஏது நடக்குன்னு இவனுக்கு புரிய மாட்டேங்குது. உடனே அந்த மெசேஜ்ல போய் அதை அனுப்புன நம்பர் யாருன்னு பாக்குறான். நம்பரே இல்ல. ஃபுல்லா சென்டர் அன்னோன் இருக்கு. ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பானு அவன் ரூம்ல போய் பொருட்களை பேக் பண்ணிட்டு இருக்க அப்ப சைடுல டிவி நியூஸ்ல சைசார் கம்பெனியோட ஸ்டாக் ஒரே நாள்ல 313% மேல போயிருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ மறுபடியும் ஷாக் ஆகலாம். மண்டே தெரிஞ்சுக்கிட்டு அவன் சூட்கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு செக் அவுட் பண்றதுக்கு ரிசப்ஷனுக்கு வரான். இவன் போனுக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்தவன் இந்த பிளைட்டை கேன்சல் பண்ணிட்டு பிராகுக்கு பிளைட்டை புக் பண்ணுங்கன்னு பிளான மாத்தி பிராக் நாடுக்கு போறான். அந்த நாட்டு ஏர்போர்ட் இதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம் வேணும். வெளியே வரவுமே அங்க வர்ற ஒரு கார் டிரைவர் வாங்க சார் நம்ம வண்டியில ஏறுங்க அப்படின்னு இவனை ஏத்தி கூட்டு போறான். போயிட்டு இருக்கும் போது அந்த மொபைல்ல என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு காமிக்காங்க. பார்த்தா பிராக்ல உனக்கு கோடி கோடியா செல்வங்கள் காத்திருக்குன்னு வந்திருக்கு. சரி சார் வண்டியில ஏறிட்டீங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவன் போனுக்கு ஹோட்டல் எம்பையருக்கு போன்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த கார் டிரைவர் நம்ம ஹீரோ கையில இந்த மொபைலை பார்த்து இது GCT 650 ஆச்சே வேர்ல்டு வைடு எங்கேயும் ரிலீஸே ஆகல அப்படின்னு அவன் ஷாக் ஆகிறான். இது எப்படி கிடைச்சதுன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ கிஃப்டா கிடைச்சதுன்னு சொல்ல ஆச்சரியப்படுற அந்த கார் டிரைவர் என் பேர் யூரி இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்க பார்த்தா இவன் கார் டிரைவரா ஓடிட்டு இருக்கிறது சைடு ஜாப் தான் போல இருக்கு. இவனோட மெயின் வேலை மொபைல் ரிப்பேர் பண்றது அதுக்கு சார்ஜர் இயர்போன் இந்த மாதிரி அக்சசரிஸ் விக்கிறது தான். இவன் கூட பேசிட்டு அந்த ஹோட்டல் எம்பையர்ல போய் நம்ம ஹீரோவை இறக்கி விட்டுறான். அது ஒரு பெரிய 5 ஸ்டார் பணக்கார ஹோட்டல். உள்ள போய் ஜாம் ஒரு ரூம் எடுத்த நம்ம ஹீரோ இந்த மொபைலை இவனுக்கு யார் அனுப்புனா அப்படின்னு அந்த கொரியர் கம்பெனிக்கு கால் பண்ணி விசாரிக்கான். ஆனா அவங்களோ கம்பெனி பாலிசினால அனுப்புறவங்க பேர்
டீடைல் சொல்ல முடியாதுன்றாங்க. அப்ப அவன் போனுக்கு 13ஆம் நம்பர் ஸ்லாட் மிஷின்ல போய் உட்கார்ந்து மெசேஜ் வருது. கீழே இறங்கி போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய சூதாட்ட விடுதியே வச்சிருக்காங்க. ஹோட்டலுக்குள்ள பெரிய பெரிய கெசினோ டேபிள்ல பணக்காரங்க உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருக்க. அங்க ஓரமா இருக்கிற 4-5 ஸ்லாட் மிஷின்கள் இருக்கிற லைனுக்கு இவன் போறான். ஆனா 13ஆம் நம்பர் மிஷின்ல வேற எவனோ உட்கார்ந்து பட்டன் அமுக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த மிஷின்ல ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டையே உள்ள போட்டு அதுக்கு 3 வாட்டி அமுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த 3 வாட்டில ஏதாவது ஒரு வாட்டி ஜாக்பாட் அடிச்சுன்னா நமக்கு காசு கிடைக்கும். அந்த மாதிரி மிஷின். அப்ப ஹீரோ மொபைலுக்கு இன்னும் 3 வட்டம் முடிஞ்சு 4வது வட்டத்துல ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு வர உடனே அவன் விளையாடுறவன்ட்ட சார் கொஞ்சம் நான் உட்கார்ந்து விளையாடவான்னு கேட்கான். இங்க வேற மிஷின்ல போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு பேட்ச் வாக்குல 2 தடவை அமுக்கிடுறான். சார் உங்களுக்கு 5000 ரூபாய் தரேன் என்ன உட்கார விடுங்க நம்ம ஹீரோ சொல்ல அதெல்லாம் ஆவாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3வது தடவை அமுக்கிடுறான். 4வது தடவை அமுக்க போறப்போ 20000 ரூபாய் தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல சரி அளவு ஓசில வர்ற காசு ஏன் விடுவானு 20,000 வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா இத அந்த ஹோட்டல் நிர்வாகம் சிசிடிவி மூலமா பாத்துறாங்க. இன்னும் இது அவன காசு கொடுத்து அனுப்பி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உட்காந்து அந்த பட்டன் அமுக்கவுமே அந்த மிஷின்ல எல்லாம் ஒரே மாதிரி வந்து இவனுக்கு ஜாக்பாட் அடிச்சு 10 லட்சம் ரூபாய் பரிசு வந்தது. அதை கண்காணிச்சிட்டு இருந்த மேனேஜர் ஷாக் ஆயிடுறான். அவன் மூஞ்ச ஸ்கேன் பண்ணி அவன் யார் என்ன டீடைல் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லவுமே சிசிடிவி மூலமாவே அவன் மூஞ்ச ஸ்கேன் பண்ணி டேட்டா பேஸ்ல வச்சு பார்த்தா இவன் பேர் ஊர்ல எல்லா டீடைல் வந்துருது. ஆனா இவனுக்கு இதுக்கு முன்னாடி எந்த கிரிமினல் ரெக்கார்டு இல்லன்னு வருது. பேங்காக்ல இருந்து இன்னைக்கு தான் இங்க கிளம்பி வந்திருக்கான் அப்படிங்கிற டீடைல் முதல்ல சரி இவனை கண்காணிப்போம் அப்படின்னு சிசிடிவி மூலம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ பரிசோட அந்த செக் எடுத்துட்டு காசை வாங்கிட்டு கிளம்பலான்னு ரிசப்ஷன் பக்கத்துல வரான். அப்ப அவன் மொபைலுக்கு பிளாக் ஜாக் டேபிள் நம்பர் 6ல போய் உட்கார்ந்து மெசேஜ் வருது. அதை பார்த்த நம்ம ஹீரோ செக்க கொடுத்து காசை வாங்காம அதை கெசினோல விளையாடுற சிப்ஸா வாங்கி நேரா அந்த 6ஆம் நம்பர் டேபிள்ல போய் உட்கார்றான். அப்போ மொபைலுக்கு இருக்கிற எல்லாத்தையும் பெட் பண்ணுன்னு மெசேஜ் வர ஜெயிச்ச 10 லட்சம் ரூபாயும் அவன் பெட் வச்சிடறான். ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் உள்ளவங்களே இவனை அரண்டு போய் பார்க்காங்க. அப்போ அந்த சீட்டை குறைச்சு போடுறவன் ஒவ்வொருத்தருக்கா சீட்டு போட்டுட்டு இருக்க இவனுக்கு பிளாக் ஜாக் அடிச்சு அந்த கேம்ல வின் பண்ணி வச்ச 10 லட்சத்துக்கு பதிலா 50 லட்சம் ஜெயிச்சிடறான். அதை பார்த்து ஷாக் ஆன ஹோட்டல் மேனேஜர் மறுபடியும் அந்த கிளிப்பை ப்ளே பண்ணு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பாக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பண்ட வைக்கிறதுக்கு முன்னாடி மொபைல்ல பாக்குறதே இவங்க கவனிச்சிடுறாங்க. உடனே இவங்க அடியால மார்ட்டின் அனுப்பி ஜெயிச்ச சிப்ஸ் எல்லாம் காசா மாத்திரக்கு ரிசப்ஷன்ல நிக்கிற ஹீரோ போய் பிடிக்க வச்சிடறாங்க. பார்க்க ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் மாதிரி இருக்கிற அந்த அடியாளு கெசினோக்குள்ள மொபைல் அளவு கிடையாது அப்படின்னு முரட்டு தோணில சொல்ல நம்ம ஹீரோ சைலண்ட் அந்த மொபைல் எடுத்து அவன் கண்ணு முன்னாடி ஆஃப் பண்ணிடுறான். ரிசப்ஷன்ல இருந்து காசை வாங்காம இதை கொஞ்ச நேரம் நீங்க வச்சிருங்க நான் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வெளியே போனவன் இவன் வந்த காரோட டிரைவர் யோனி இவனுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்ததை எடுத்து பாக்கான். அவனுக்கு கால் பண்ணி நீ மொபைல் எப்படி ரிப்பேர் பண்றவன் தானே மொபைல் ஸ்கிரீனை பார்க்காமே அதுல வர மெசேஜ் நான் வாசிக்கணும் அதுக்கு ஒரு ஏற்பாடு நீ பண்ணி கொடுப்பியா அப்படின்னு கேட்க அவன் எதுக்குன்னு கேட்கான். எங்க அம்மா எனக்கு அடிக்கடி கால் பண்ணுவாங்க அவங்ககிட்ட பேசுறது அப்படின்னு ஒரு பீராவையும் கூட ரைட்டு அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவாகும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்கிற ஹோட்டல் அட்ரஸ்க்கு நான் 1/2 மணி நேரத்துல வரேங்க. போனை வச்சுட்டு நம்ம ஹீரோ திரும்ப ஹோட்டலுக்குள்ள வர்றப்போ எய்தாப்ல செவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு செம்மத தேவை ஒருத்தி நடந்து வரான். ரூமுக்குள்ள இருந்து வந்து ஒருத்தன் எங்கடா ஓடுற எங்க அக்கா பெத்த மவளை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சிருக்க அதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணு தான் விடுன்னு சொல்றாள் விடல அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் அந்த ஆளு நேரம் வந்து ஹீரோ மூஞ்சில ஒரு குத்து பொந்தன மயங்கி விழுந்துறான். அவன் மயங்கி கிடந்து அந்த கேப்ல அவன் பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து அதுக்குள்ள உள்ள சிம்மை இவங்க ஒரு டிவைஸ்ல போட்டு மொத்த சிம் டேட்டாவையும் காப்பி பண்ணிட்டு அந்த சிம்மை மறுபடியும் அவன் மொபைல்ல போட்டு அவனுக்கு தெரியாத மாதிரி பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. நம்ம பைய கண்முழிச்சு பார்த்தா அந்த ஆளு போயிட்டாங்கன்னு இவட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். இவளை திரும்ப மீட் பண்ண முடியுமான்னு கேட்கான். எனக்கு தோணுச்சுன்னா நான் அவனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாட்டா காமிச்சு போயிடறான். இங்க ஹோட்டல் நிர்வாகமோ அவன் மொபைலுக்கு எங்க இருந்து மெசேஜ் வந்து அப்படிங்கறத ட்ராக் பண்ண பாக்காங்க. ஆனா உலகத்துல எல்லா இடத்துல இருந்து வர்ற மாதிரி சிக்னல் காமிக்கு அதை ட்ராக் பண்ணவே முடியல. அப்ப நம்ம ஹீரோ ஹோட்டலுக்கு வெளில வெயிட் பண்ற யூரியா போய் பார்த்து அவன் மொபைலை கொடுக்கான். அதை வாங்கின யூரி அந்த மொபைல் செட்டிங்ஸ்ல போய் நம்ம மாத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்றான்னு கேட்டனா ப்ளூடூத் மூலமா வயர்லெஸ் இயர்போன் கனெக்ட் பண்ணி அதை இவனுக்கு கொடுக்கான். இது என்னவே பெரிய விஷயம் நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த படம் வந்தது 2009ல அந்த டைம்ல சைனா போனை வச்சுக்கிட்டு ப்ளூடூத்ல நம்ம மாப்பிள்ளைகளுக்கு சாமி பழம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. தப்பு இல்லம்மா 4 பேர் சாப்பிட உதவுன்னா எதுவுமே தப்பு இல்லை. ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்போன்ல நம்ம கேள்விப்படாத ஒண்ணு. அதே பிரமிப்போட நம்ம ஹீரோவும் அதை வாங்கி காதுல மாட்டிக்கிற இப்ப அவன் மொபைலுக்கு வர மெசேஜ் எல்லாம் ஆடியோவா அவன் காதுல கேக்குது. இந்த புடியும் 5000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு மொபைலை வாங்கிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் ஹோட்டலுக்குள்ள வரான். அப்ப அவன் மொபைலுக்கு ஈஸ்ட் விங்ல இருக்கிற கேஷுவல் ஸ்லாட்ல போய் உட்கார சொல்லுது. இவன் உள்ள வரவுமே சிசிடிவி கேமரா மூலமா ஹோட்டல் மேனேஜர் இவனை தீவிரமா கண்காணிச்சான். அந்த ஹோட்டல்ல இருக்கிற விலையுயர்ந்த மிஷினான 3 கோடி ரூபாய் பரிசு சொல்லக்கூடிய ஸ்லாட் மிஷினை நோக்கி போறான். அத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அவன் ஆளை கூப்பிட்டு அந்த பட்டன் அமுக்கைக்கு முன்னாடி அவனை தடுத்து நிப்பாட்டணும்னு ஓடிறாங்க. ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோ காசை போட்டு பட்டனை தட்டிடுறான். அந்த மிஷின்ல பட்டன் அமுக்கைக்கே 10,000 ரூபாய் போடணும். ஹோட்டல்ல எல்லாரும் இவனை திரும்பி பாத்துக்கிட்டு இருக்க இவனுக்கு ஜாக்பாட் அடிச்சு 3 கோடி ரூபாய் பரிசு வருது. இவனால நம்பவே முடியல. அந்த ஹோட்டல்ல இருந்து எல்லாருமே கை தட்டி இவனை பாராட்டிக்கிட்டு இருக்க ஹோட்டல் மேனேஜர் அடியாத்தோட ஓடி வர்றதை பார்த்தோன்னே இவன் துண்டை காணும் துணியை காணும் ஓட ஆரம்பிச்சான். விடாம அவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டத இவன் வழியில ஒரு ஆளையெல்லாம் தள்ளி விட்டுக்கிட்டு ஓட பின்னாடி பார்த்துட்டே ஓடனோட முன்னாடி இருந்து உலக்க மாதிரி ஒரு கையை அடிச்சு மாத்துது. யாருன்னு பார்த்தா FBI போலீஸ். தம்பி நான் FBI ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில கைத்த போட்டு கட்டுறாங்க. அப்ப பின்னாடி ஓடி அந்த மேனேஜர் FBI மொட்டையை பார்த்த உடனே இவன் கிராண்டி இங்க என்ன பண்ற
அவனை எங்க தூக்கிட்டு போறீங்க? என்னோட ஹோட்டலுக்குள்ள வந்து எங்க சிஸ்டத்தை ஏமாத்தி காசு பாக்குறான், அவனை மறுபடியும் என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு மேனேஜர் சொல்றான். ஆனா FBI மட்டும் ஏன் அதை கேட்காம நம்ம ஹீரோவை கொண்டு போயிடுறான். இந்த மேனேஜர் முன்னாடி FBI ல இருந்தவனா இப்ப அந்த பழப்பெல்லாம் விட்டு இந்த பெரிய ஹோட்டல்ல கெசினோ மேனேஜரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவை தூக்கிட்டு ஆள் இல்லாத ஒரு பழைய குடோனுக்கு வண்டி போகுது. அங்க சேர்ல அவனை விலங்குல கட்டி போட்டு அந்த போனை பத்திர உண்மையை சொல்லுன்னு மொட்டையை விசாரிக்கான். மாஸ்கோவை சேர்ந்த பிரபல ஹேக்கரான யூரிங்கிறவன் கூட நீ எதையோ பொருளை மாத்திக்கிறத நாங்க போட்டோ எடுத்தோம், நீ யாரு, அவன் கூட உனக்கு என்ன ஜோலி, உனக்கு மெசேஜ் அனுப்புறது யாருன்னு இந்த மொட்டையை கேட்கான். ஆனா ஹீரோக்கு எந்த பதிலும் இல்ல. அங்க இருந்து கிளம்பி அவர் ஆபீஸ் ரூமுக்குள்ள போவ அப்ப அந்த ஹோட்டல் மேனேஜர் அங்க வரான். என் ஹோட்டல் ஆட்டையை போட்டவன நான் தான் கவனிப்பேன், நீ எதுக்கு தேவையில்லாம வந்து மூக்க நுழைக்கிற அப்படின்னு மொட்டையை கேட்க அவனோ இது என்ன சாதாரணமா அவன் ஹோட்டல்ல மட்டும் நடந்த சம்பவம் நினைக்கிறியா, அதுக்காக நான் அமெரிக்கால இருந்து இவ்வளவு தூரம் வரமாட்டேன். அமெரிக்காவில சில மக்களுக்கு திடீர்னு ரேண்டமா பைனான்சியல் டிப்ஸ் மெசேஜ்ல வந்து சேர்றத அந்த கவர்மெண்ட் கவனிச்சிருக்கு. உடனே அந்த மெசேஜ் வந்தவங்க எல்லாம் ட்ராக் பண்ணி பார்த்தனா நான் சொன்ன உங்க ஏரியாவா, இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு துறையில இருக்கிறவங்க. ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனியோட ஸ்டாக்க வாங்க சொல்லி SMS வந்திருக்கு. அவங்க எல்லாருமே ஒரு நைட்லயே கோடி கணக்குல காசு சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்பதான் அமெரிக்க அரசாங்கம் இதே மாதிரி ஒரு மெசேஜ் தாய்லாந்துல இருக்கிற ஒரு மொபைலுக்கு போறத கவனிச்சிருக்காங்க. அதை ட்ராக் பண்ணி வந்துதான் நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மர்ம மெசேஜ் வந்ததுல இப்ப ஊரோட இருக்கிற ஒரே ஆள் நம்ம ஹீரோ தான். அதனால தான் அவன் ரொம்ப முக்கியமான ஆளுன்னு மொட்டை சொல்லுது. இது பெரிய விஷயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு மேனேஜரும் மொட்டை கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிடுறான். 2 பேர் வந்து நம்ம ஹீரோவோட கைவில கவுத்து விட்டு உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நாங்க சொல்றபடி கோஆபரேட் பண்ணி இந்த மெசேஜ் அனுப்புறவன கண்டுபிடிக்க உதவி பண்ணு, இல்லனா ஃப்ராட் பண்ணதுக்கு 10 வருஷம் ஜெயில்ல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாத ஹீரோ இவங்களுக்கு உதவி பண்ண முடிவு பண்ணிடுறான். ஆனா அந்த FBI மட்டும் அவனோட போனை வாங்கி ஒரு நாள் நைட் மட்டும் அவர் வச்சுக்கிறதாவும் இவன் ஹோட்டலுக்கு போயிட்டு ரூம் விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அடுத்த நாள் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேரா நம்ம FBI மொட்டைக்கு கால் பண்ணி நிலவரம் என்னன்னு கேட்க இந்த போனை வச்சிருந்தவன பிடிச்சிட்டதாவும் ஆனா அவனுக்கு ஒரு அளவும் தெரியலன்னு சொல்றான். ஆனா இப்ப நம்ம மொட்டை மொத்த FBI ட்ரேசிங் டீமே அங்க கூட்டு உட்கார வச்சு இந்த மொபைலுக்கு அடுத்து ஒரு 3 மெசேஜ் வந்தா போதும் அதோட லொகேஷனை கண்டுபிடிச்சிருவான் சார்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்றான். அதே நேரத்துல நம்ம கெசினோ மேனேஜரோ அந்த 5 ஸ்டார் ஹோட்டலோட ஓனரை பார்க்க போறான். அவர் 10,000 கோடி ரூபாய்க்கு அதிபதி, அந்த நாட்டிலேயே ஒரு பெரிய கை. ஆனா அவரோட கெசினோக்குள்ளே ஒருத்தன் பூந்து அவங்க கண்ணுகள்ல வெள்ள விட்டு ஆட்டி காசு ஆட்டைய போடுறான்னு தெரிய அவர் செம கடுப்பாரு. ஒரே ஒரு போனை மட்டும் கொண்டு வந்து என் கெசினோல இருந்து கோடி கோடியா ஒருத்தன் சம்பாதிக்கணும் வெளியே தெரிஞ்சா என்னோட மரியாதை போயிருங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அதை அவன் எப்படி பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சு 2 நாள்ல என்கிட்ட வந்து தகவல் கொடுக்குற, இல்லனா உன் வீட்டுக்கு தகவல் கொடுக்க வேண்டியதாருன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாரு. மேனேஜர் டென்ஷன்ல எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோவோ ஹோட்டல் ரொம்ப ஜாலி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு போன் கால் வந்து யாருன்னு பார்த்தா நேத்து நைட் இவன் காப்பாத்தின அந்த பொண்ணு. அவனை கீழே பாருக்கு வர சொல்லி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வழிய கடல போட்டுக்கிட்டு இருக்க திடீர்னு நம்ம கெசினோ மேனேஜர் ஆள் வந்து நம்ம ஹீரோ அங்கிருந்து கூட்டு போயிடறான். அங்க நம்ம FBI மட்டும் கெசினோ மேனேஜரும் இவன் கையில 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேசினோ சிப்ஸை கொடுத்து அந்த போனையும் கையில கொடுத்து நீ போய் சூதாட்டம் விளையாட போ, உன் போனுக்கு 3 மெசேஜ் வந்தா போதும் நாங்க அதை ட்ராக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனுப்பி விடுறாங்க. அப்ப முதல் மெசேஜ் வந்து பிளாக் சாட் டேபிள் நம்பர் 5ல போய் உட்காருன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதே மாதிரி சொன்ன இடத்துல போய் உட்காரான். இருக்கிற எல்லா நல்லவரா கெட்டவரா தெரியலையப்பா. இன்னொரு SMS வருது. அது சொன்ன மணிக்கு அவன் கையில உள்ள 50 லட்சத்தையும் அவன் பந்தயத்துல வச்சுட்ட 3வது மெசேஜ் வருது. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், இன்னொரு வாட்டி மொபைல் ஆஃப் பண்ண உன்னை கொன்றுவேன் அப்படின்னு 3வது மெசேஜ் வரும். FBI டீம் அந்த 3 மெசேஜையும் ஒண்ணா சேர்த்து ட்ராக் பண்ண இவனுக்கு வர SMS எல்லாமே அமெரிக்காவோட மேரிலாந்து நகரத்துல இருக்கிற இந்த லொகேஷன்ல இருந்து வருதுன்னு பின் பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த டிஃபென்ஸ் டைரக்டர் உடனே ட்ரேசிங் சிஸ்டம்ல ஆஃப் பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுக்காரு. டீம்ல உள்ள எல்லாரும் குழம்பி போய் பார்க்க சொன்னா ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்த எல்லாரும் அவங்க கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிடுறாங்க. உடனே அவர் வாக்கி டாக்கி எடுத்து நம்ம FBI மொட்டைக்கும் மிஷனை உடனே அபார்ட் பண்ணு, இது என்னோட ஆர்டர், மெசேஜ் வந்தது எஷிலான்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிருக்காரு. மொட்டையை உடனே அவன் ஆளுங்களுக்கு வாக்கி டாக்கி மூலமா மிஷன் அபார்ட் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை அங்கிருந்து கூட்டு வர சொல்லிடுறான். நம்ம மட்டும் அங்கிருந்து கிளம்புவோமே கெசினோ மேனேஜர் இல்ல என்ன விஷயம் சொல்லிட்டு போய் என் ஓனர் கேட்டு என் உயிரை வாங்கினா அப்படின்னு சொல்ல இது ராணுவ ரகசியம் வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மொட்டை அங்கிருந்து கிளம்ப பாக்கும் மேனேஜர் இது எஷிலான் பத்தி தானே அப்படின்னு சொல்லவும் நீ பேசாம வாய மூடிக்கிட்டு இருந்தா உன் உயிருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு மொட்டையும் கிளம்புறாரு. ஆனா எஷிலாங்கிற வார்த்தை கேட்ட நம்ம ஹீரோ அந்த மேனேஜர் போய் அப்படின்னா என்னன்னு கேட்க அது ஒரு சென்ட்ரல் கம்ப்யூட்டர், உலகத்துல உள்ள எல்லாரோட போன் கம்யூனிகேஷன் டிவைஸ் எல்லாத்தையுமே அதை ஃபில்டர் பண்ணக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லவும் சாக்காவறான். இந்த பக்கம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவனோட டெக்னாலஜி ஹெட் போயிட்டு எஷிலானே அவனை ஹேக் பண்ணிட்டான், அது யாருன்னு உடனே கண்டுபிடி அப்படிங்க. ஆனா அவன் செக் பண்ணி பார்த்ததுல அனுமதிக்கப்படாத யாரும் அதை அக்சஸ் பண்ண மாதிரி தெரியல. உடனே அவன் டெக்னிக்கல் ஹெட் அங்கே உட்கார வச்சு இதை நீ மானிட்டர் பண்ணிட்டேரு, யாராவது இதை ரிமோட்டை அக்சஸ் பண்ண பார்த்தா கூட உடனே எனக்கு தகவல் கொடுன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் இந்த கோடீஸ்வர ஹோட்டல் ஓனர் அவன் மேனேஜர் கூப்பிட்டு என்ன தகவல் அப்படின்னு கேட்க அவன் எஷிலானை பத்தி சொல்றான். உலகத்துல உள்ள எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அது எனக்கு தெரியும், ஆனா அந்த எஷிலானை கண்ட்ரோல்
பண்றவன் எவன்னு கண்டுபிடி அப்படின்னு மேனேஜருக்கு ஆர்டர் கொடுத்தாரு. ஆனா இங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் வித்தியாசமா வேற ஒரு பிளான் வச்சிருக்கான். நம்ம ஹீரோவை களத்துல இறக்காம அவன மாதிரியே இருக்கிற ஒரு ஆர்மி வீரனை கையில அந்த போனை கொடுத்து அனுப்பிடுறாங்க. FBI முட்டையை இந்த ஐடியா நல்லா இல்லன்னு சொல்லியும் உனக்கு கொடுக்குற ஆர்டரை மட்டும் ஃபாலோ பண்ணல வென்றேன்னு சொல்லிட்டு அவர் வார்த்தை கொடுக்க சரி எனக்கு என்ன வந்துச்சுன்னு அந்த ஆர்மி வீரனை அடுத்த நாள் அனுப்பிடுறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நைட்டு நம்ம ஹீரோவோ ஹோட்டல்ல பார்த்து அந்த பொண்ணோட ரூமுக்குள்ளே ஏறிட்டான். அவளும் இவனை வாண்டடா வெல்கம் பண்ண அன்னைக்கு நைட்டு சாமனாருக்கு சம்பவங்களை நிறைவேற்றுறாங்க. அடுத்த நாள் காலையில இவளுக்கு அந்த ஹோட்டல் மேனேஜருக்கு ஒரு போன் கால் வருது. ஹீரோ அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட மேனேஜர் நாங்க வந்துட்டு இருக்கேன் நீ எதுக்கும் தயாராரே என்ன கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். நடக்கலாம்னு சொல்லிட்டு போன் வச்சிடறான். அன்னைக்கு காலையில 10 மணிக்கு FBI மொட்டை கையில இருந்த நம்ம ஹீரோ மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. 10 மணிக்கு இந்த இடத்துல வந்து நில்லு அப்படின்னு மெசேஜ் வரவுமே ஹீரோ மாதிரிக்கே இருக்கிற அந்த ஆர்மி வீரன் கையில மொபைலை கொடுத்து அவன் அந்த இடத்துக்கு அனுப்பி விடுறாங்க. ஒரு டிராபிக் சிக்னல் அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம FBI மொட்டை இன்னொரு போலீஸ்காரனும் அவன் பின்னாடியே தூரத்துல இருந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கிராஸ் பண்ண மெசேஜ் வந்து அதை பார்த்த உடனே அவன் கிராஸ் பண்றான். அப்ப திடீர்னு ரோட்ல சிவப்பு அந்த சிக்னல் எல்லாம் பச்சை மாறிந்து அதை பார்த்து அங்கிருந்து வண்டி ஒண்ணு வேகமா வர அவன் அதுல அடிபட்டு செத்துறான். அதை பார்த்த டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு வயிற கலக்க ஆரம்பிச்சிருது. அதே நேரத்துல அந்த ஊரோட இன்னொரு இடத்த காமிக்காங்க. கார்ல இருந்து இறங்கி வர ஒரு மனுஷன் ஒரு பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு போய் அவன் பெட்டிக்குள்ள இருந்து ஸ்னைப்பர் துப்பாக்கி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க ஹோட்டல் ரூம்ல நம்ம ஹீரோ லேப்டாப்ல இதே பாத்துக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்து என்ன பாக்கன்னு கேட்கவுமே இவன் இஷலான பத்தி பாக்குறதா சொல்றான். ஜன்னல் பக்கத்துல போய் நிக்கா. அப்பதான் கவனிச்சா எதிர் பில்டிங்ல இருந்து ஒருத்தர் ஸ்னைப்பர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சட்டன்னு பாஞ்சு போய் நம்ம ஹீரோவை தள்ளி விட அவன் கரெக்டா சொல்றான் மிஸ் ஆயிடுது. பிறகு அவங்க 2 வரையும் மான வரைக்கும் அவன் எதிர் பில்டிங்ல இருந்து சுட பக்கத்துல உள்ள பாத்ரூம்குள்ள பூந்துறாங்க. நீ இந்த பாத்ரூம்குள்ளே பத்திரமாரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே வர இவன் ரூம் கதவுக்கு வெளியே 2 பேர் துப்பாக்கியோட வர்றத கேமரால பாத்துறான். கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர்றப்பவே ஒருத்தனை குத்தி கொண்டுதாவ. ஆனா இன்னொருத்தன் கையில துப்பாக்கியோட வர இவ ஓடி போய் செவலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிடுறா. அப்போ அங்க இருக்கிற ஒரு டேபிளுக்கு கீழே இவ துப்பாக்கி ஒண்ணு ஒட்டி வச்சிருக்க பார்த்து அதை எடுக்கலான்னு ஓடுறா. ஆனா எதிர் பில்டிங்ல உட்காந்து சென்னை வழியா பார்த்த ஸ்னைப்பர் இவ தோல் பட்டையில ஒரு குண்டை இறக்கிறான். அப்ப வீட்டுக்குள்ள பூந்தவன் பாத்திரம் ஏதோ சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் எட்டி பார்க்கான். அப்ப உள்ள வந்த அந்த பொண்ணு துப்பாக்கியோட வந்தவனை பிடிச்சி தோலை உரிச்சு விட்டுறா. பறந்து குங்ஃபூ ஸ்டைல அடிச்சது மட்டும் இல்லாம இடுப்புல இருந்து பெல்ட்ட கழுத்தி அவன் சங்க நெஞ்சு கொண்டுதா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ ஆறு வாய பழக்க துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டு எவனோ போலீஸ்க்கு போன் பண்ணிட்டான் போல இருக்க. அந்த சைரனை போட்டுக்கிட்டு போலீஸ் கார் வர்ற சத்தம் கேட்கவும் அந்த ஸ்னைப்பர் அங்கிருந்து எஸ்ஐ ஓடிடுறான். கரெக்டா அந்நேரம் பார்த்து நம்ம கெசினோ மேனேஜர் அந்த ரூம்குள்ள வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிடறான். இங்க இவர் அனுப்பி விட்ட ஆள் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்ச டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவருக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த ஸ்னைப்பர் துப்பாக்கி. சார் நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் ஆனா அந்த பையல கொல்ல முடியல. அவன் கூட ஒரு பொண்ணு இருந்தா அவ எந்த ஏஜென்சி சேர்ந்தவன் தெரியல. யார 2 பேரை கொண்டுட்டாங்க. பார்த்த அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கும் ஆள் அனுப்பிடுறான். நம்ம FBI மொட்டையும் வாரா. அங்க கீழே ஹீரோவோட மொபைல் கிடக்க அதை கையில எடுத்து பார்க்கவுமே ஒரு மெசேஜ் வருது. ஹீரோ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவன்கிட்ட எனக்கு கொண்டு போய் சாரு இல்லன்னா உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான்னு சுத்தி உள்ள CCTV கேமரா மூலமா யாரோ கண்காணிச்சுட்டு இருக்காங்க. கீழே கிடந்த போன் எடுத்து குத்தமாயா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அந்த ஹேக்கர் கையில மாட்டிக்கிறான். இங்க கேசினோ மேனேஜர் நம்ம ஹீரோவை காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த மாஸ்கோ வச்ச அந்த கார் டிரைவரான யூரி ஞாபகம் வருது. ஆனா ஏற்கனவே அவன் எங்க இருக்கான்னு நம்ம மேனேஜர் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அவன் ஊரை விட்டே ஓடிட்டான். அப்பனா வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. சீக்கிரமே புரிஞ்சுக்கல. மாஸ்கோல இருக்க அவன் ஒரிஜினல் அட்ரஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மேனேஜர் ஒரு ஓரமா போய் காரை நிப்பாட்டிடலாம். ஆனா ரஷ்யாக்காரங்களை சும்மா இடம் ஓட்ட கூடாது. சைனாட்ட இல்லாத டெக்னாலஜியும் அமெரிக்காட்டே இல்லாத ஆம்ஸும் அவங்கிட்ட தான் இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி இவன் மண்டைய கழுவ மேனேஜர் இவனை ரஷ்யா மாஸ்கோக்கே கூட்டு போயிடறான். ஆனா அங்க உள்ள ஏர்போர்ட் விட்டு வெளியே வரவுமே CCTV கேமரா மூலமா நம்ம ஹீரோவோட ஃபேஸை ஸ்கேன் பண்ண அமெரிக்க அரசாங்கம் அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு நேரா போய் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லிடுறாங்க. அடுத்த நொடி அவர் மாஸ்கோக்கே ஆள் அனுப்பி விட்டுறாரு. இங்க நம்ம மேனேஜரும் ஹீரோவும் யூரி கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டு அட்ரஸ் வச்சு அவன் வீட்டுக்கே தேடி போயிடுறாங்க. கதவை திறந்த உடனே உள்ள பூந்த மேனேஜர் அவன் சண்டை பிடிச்சு தூக்கிறாரு. இந்த மெசேஜ் அனுப்புறது மொத்த டிராமாவை நீ தானே பண்ற உண்மை சொல்லி அப்படின்னு மிரட்ட ஏதோ உதவி கேட்டு வந்தீங்கன்னு உள்ள விட்டா என்னைய பிடிச்சு ஒழிக்க நான் அழுவ நம்ம ஹீரோ மேனேஜர்கிட்ட பேசி சாந்தப்படுத்துறான். இதை டீகோட் பண்ணணும்னா அந்த போன் சிம் அவனுக்கு தேவை. ஆனா போனும் FBI கையில இருக்கு. ஆனா நல்ல வேலைக்கு நம்ம மேனேஜர் அந்த பொண்ணை விட்டு ஹீரோ சிம்மோட மொத்த டேட்டாவையும் வேற ஒரு டிவைஸ்ல காப்பி பண்ணானே அதை கொடுத்து அதை வச்சு டீகோட் பண்ண சொல்ல ஒரு 2 மணி நேரத்துல பையன் வேலையை முடிச்சிடறான். அந்த மெசேஜ் எல்லாம் யாரு அனுப்புறா அப்படின்னு கேட்க அந்த யூரி ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறான். எஷிலான் கம்ப்யூட்டர் தானாவே அனுப்புதுங்க. எப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு நாள் ஃபிளைட்ல டிராவல் பண்றாரு. அது கீழே விழுந்து வெடிச்சத அதுக்கு முந்தின நாள் அந்த ஃபிளைட்ல பொறுத்திருந்த எலக்ட்ரானிக் சென்சார்கள் ஃபியூல் டேங்க்ல ஏதோ பிரச்சனைங்கிறத சென்ஸ் பண்ணிருக்கு. அதை எஷிலானி எப்படியோ டேட்டாவை எடுத்து பல பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்ததுல அந்த ஃபிளைட் கீழே விழுந்து வெடிக்கைக்கு 94% சான்ஸ் இருக்குன்னு வந்திருக்கு. அதை வச்சுதான் அது இவனுக்கு மெசேஜ் அனுப்பி இவனை காப்பாத்திருக்கு. அதே மாதிரி அந்த கெஷனோட போய் இந்த மிஷின்ல உட்கார்ந்தா ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறதையுமே அந்த மிஷின்ல உள்ள எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்களை வச்சே எஷிலானு கணக்கு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ டேபிள்ல உட்கார்ந்து சீட் ஆடுறது முதற்கொண்டு அங்க ரெகுலரா சீட்டை குளிச்சு போடுறவங்களோட பேட்டர்னை பல நாளா CCTV மூலமா
பத்திரமா கண்காணிச்சு அவங்க எத்தனை வாட்டிக்கு ஒரு வாட்டி சரியான காரை போடுறாங்க அப்படிங்கறத கணிச்சுதான் நம்ம ஹீரோக்கு அங்க போய் உட்கார சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கு. இதெல்லாம் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரால மட்டும் தான் பண்ண முடியும், எந்த ஒரு மனுஷனாலையும் இவ்வளவு கால்குலேஷன் போட முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம மேனேஜரே அசந்து போய் கேட்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டரை நம்ம ஹீரோ மட்டும் ஏன் குறி வச்சு தொடர்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்க. அப்ப நம்ம யூரி வீட்டு கதவுக்கு வெளியே 2 பேர் துப்பாக்கியோட வர்ற மாதிரி கேமரால தெரிய பின்வாசல் வழியே நம்ம ஹீரோவும் மேனேஜரும் தெரிச்சு ஓடுறாங்க. கொல்ல வந்தவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு பின்வாசல் வழியே தாவி போயிச்சு ஒரு காரை ஆட்டையை போட்டுட்டு ஹீரோவும் மேனேஜரும் ரோட்ல எஸ்கேப் ஆக இவங்களை கொல்ல வந்த ஆட்கள் பின்னாடியே கார்ல துரத்துறாங்க. ஒரு ஹை ஸ்பீட் சேஸோட முடிவுல புது ஊர்ல எந்த பக்கம் திரும்பணும் தெரியாம ஒரு முட்டுச்சந்துக்குள்ள திரும்பிடுறாங்க. அப்ப பின்னாடி துரத்தி வந்த ஒரு கார் நிக்க அதுக்குள்ள இருந்து நம்ம FBI மொட்டை இறங்குறான். கையில துப்பாக்கியோட இறங்குறவனை பார்த்த நம்ம மேனேஜரே வேண்டாம் பிலிப்ஸ் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு துப்பாக்கி எடுத்து மொட்டையனோட கால் சொல்ல அது டம்மு வெடிச்ச வெடிப்புல மொட்டை பறந்து விழுந்துறான். உடனே மேனேஜர் துப்பாக்கி தூக்கிட்டு அவன் பக்கத்துல போகும். இல்லனா உங்களை கொல்ல வரல, இந்த பயல கண்டுபிடிச்சு கொடுக்கலனா எசுலான் என்ன கொன்றன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கு, அதனாலதான் உங்களை தேடி வந்தேன்னு அந்த மொபைல் மெசேஜ் காமிக்கான். சரி எந்திரி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை ஒரு ஓரமா கூட்டு போய் என்ன நடக்கு அப்படின்னு கேட்க மொட்டையனுக்குமே எசுலான் கம்ப்யூட்டர் தன்னிச்சையா செயல்படுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டு இப்ப அதை தடுத்து நிப்பாட்டணும்னா நம்ம ஹீரோவால மட்டும்தான் முடியும். இவங்க இதை பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா அது ஒரு ஏரியாவோட பின்கோடு. இந்த ஏரியால தான் நம்ம ஹீரோ முதல் முறையா அவன் செக்யூரிட்டி புரோட்டோகால் வேலையில வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணது. உடனே ஃபிளைட் பிடிச்சு அந்த இடத்துக்கு போறாங்க. போறப்பவே அது எந்த மாதிரி இடங்கள் நெட்ல பாக்காங்க. ஒரு பழைய மிலிட்டரி குடோன ஒரு புது வைஃபை கம்பெனி ஒருத்தங்க வாங்கி அங்க பல சர்வர்களை வச்சு லோக்கல் ஏரியால வைஃபை சப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ போய் செக்யூரிட்டி புரோட்டோகால் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் யாருமே அந்த இடத்துக்குள்ள போலையா. இந்த இடத்தோட ஓனர் எங்க இருக்கான்னு கூட தெரியல. FBI அந்த ஓனரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவங்களும் அங்க போய் சேர்ந்துடுறாங்க. பூட்டி கலக்கிற கதவுக்கு வெடிகுண்டு வச்சு தகர்த்துட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள எந்த ஆபத்தும் இல்ல, வெறும் கம்ப்யூட்டர் சர்வர்கள் மட்டும்தான் இருக்கு. இங்க எதுக்கு வர சொன்னது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ மொபைலுக்கு இன்னொரு மெசேஜ் வருது. அங்க உள்ள சர்வரோட பயோ சிஸ்டத்தை ஆன் பண்ணு. அதை நம்ம ஹீரோட்ட பண்ண சொல்லிட்டு FBI மட்டும் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்ல பயோஸ் ஆன் பண்றதுனா என்னது அப்படின்னு மினிஸ்டர் பக்கத்துல உள்ள டெக்னாலஜி ஹெட்ட கேட்கான். அதை ஆன் பண்ணா அந்த சர்வரோட ஆக்சஸ் ஓபன் ஆகி வெளியில உள்ள டேட்டா எல்லாம் உள்ள வர முடியும் அப்படிங்க. அதை எதுக்கு எஸ்லான் பண்ண சொல்லுதுன்னு அவங்களுக்கு புரியல. இருந்தாலும் பண்ணி தான் பாப்பேன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் அதை ஆன் பண்றதுக்கு ஆர்டர் கொடுக்க நம்ம ஹீரோ அந்த வேலையில இறங்குறான். இவன் ஆன் பண்ணோமே FBI ஆள விட்டு அதுக்குள்ள என்ன டேட்டா இருக்குன்னு பாக்காங்க. ஒண்ணுமே இல்ல. இதுக்கு இதை போய் ஆன் பண்ண சொன்னது தெரியல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்க கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிருது. நம்மள வச்சு விளையாடுது போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வெளியே நோண்டு போயிடுறாங்க. இவங்க போன அடுத்த நொடி தானா ஏதோ கோடிங் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப பென்டகன்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்களோட டேட்டா சர்வர்ல இருந்து ஏகப்பட்ட டேட்டா வெளியே போறதை கவனிக்காங்க. இங்க மொட்டைய மேனேஜர் நம்ம ஹீரோ எல்லாருமே அந்த குடோன் விட்டு வெளியே வர்றப்போ மொட்டையனோட ஆள் ஓடி வந்து இந்த இடத்தோட ஓனர் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா அவர் செத்துட்டாரு அப்படிங்க. என்ன சொல்ற அப்படின்னு கேட்டனா அமெரிக்கால ரேண்டமா சிலருக்கு இந்த போன் போய் மெசேஜ் வந்திருக்க, அதுல அவரும் ஒருத்தர். அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு இது எல்லாமே எங்கேயோ கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் குடோனுக்குள்ள ஓடி போய் பார்க்கான். பார்த்து ஆன் பண்ணி வச்சுட்டு வந்த அந்த கம்ப்யூட்டர்ல தானா ஏதோ கோடிங் ஓடிக்கிட்டு இருக்கு. பென்டகன்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி டேட்டா வெளியே போயிட்டு இருக்குன்னு காமிக்க அது தன்னை தானே அப்கிரேட் பண்ண ஆரம்பிக்கு. அது மட்டும் அப்கிரேட் ஆகி முடிஞ்சது. இந்த உலகத்துல யாரும் ஒட்டி கேட்காம போன்ல பேச முடியாது, எசிலான் எட்டி பார்க்காம பிட்டு பார்க்க முடியாது. இன்டர்நெட் யூஸ் பண்ற எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் அதோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். இது எப்படியாவது நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் என்னமோ பண்ணி பார்க்கான். ஆனா அந்த அப்கிரேட் அவனால நிப்பாட்ட முடியல. அப்ப நம்ம ஹீரோ போனுக்கு முயற்சியோட பண்ணி பார்க்காத அப்படின்னு அது மெசேஜ் அனுப்புது. அப்ப யோசிச்சு நம்ம ஹீரோ டைரக்டா செக்யூரிட்டி புரோட்டோகால் உடைக்காம நான் சுற்று வழியில இதை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்க. உடனே நம்ம மொட்டையனும் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு கால் பண்ணி எசிலான் தன்னை அப்கிரேட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல அவர் ஒரே குஷி ஆயிடுறாரு. ஏன்னா எசிலான் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற லாவை பாஸ் பண்றதுக்கு முக்கியமான ஓட்டு போட்டவரே இவர் தான். ஆனா அது தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிட்டா உலகத்தோட பிரைவசிக்கு பெரிய ஆபத்து என்னாலும் சரி அந்த அப்கிரேட் நான் தடுத்து நிப்பாட்டப்பதான் அப்படிங்க. கடுப்பான மினிஸ்டர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருந்த FBI ஆளுகளுக்கே போன போட்டு மொட்டையனையும் கூட இருக்கிற அந்த மேனேஜரையும் போட்டு தள்ள சொல்லி ஆளுக்கு கொடுத்துறான். போயிட்டு இருந்தவங்க காரை யூட்டன் அடிச்சு திரும்ப அங்க வராங்க. அவங்க எப்படியும் திரும்ப வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம மொட்டையனும் மேனேஜரும் ஆளுக்கு கையில ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ரெடி அணிச்சாங்க. வெளியே ஒரு பெரிய துப்பாக்கி சண்டையே நடக்க ஆரம்பிச்சு. உள்ளேயோ நம்ம ஹீரோ அதை எப்படி நிப்பாட்டுறதுனே தெரியாம விழிவிழிங்க நம்ம ஹீரோ கடைசியா ப்ளூடூத் இயர்போனை மாட்டி நேரா எஷிலான்ட்டே பேச ஆரம்பிச்சிடறான். நாட்டுடைய செக்யூரிட்டி தான் அதோட பர்பஸ் நீ எஷிலான் சொல்லுது. ஆனா உன்னை நீ அப்கிரேட் பண்ணிக்கிட்டா இந்த அமெரிக்க அரசாங்கம் பாஸ் பண்ற லா படி மக்கள் யாருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது, எல்லாத்தையுமே அவங்க கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நீ கொடுக்குற நேஷனல் செக்யூரிட்டியா, யோசி அப்படின்னு சொல்ல அதை யோசிச்ச எஷிலானே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி பலவிதமா அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல அப்கிரேட் வேற கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 97-98% வர சீக்கிரம் யோசிச்சு முடி உதவி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். 100% அப்கிரேட் முடிஞ்சிருது. அப்கிரேட் இன்ஸ்டால் பண்ணவா எஸ் நோ 2 பட்டன் வர அப்ப எஷிலானே நீ சொன்னது கரெக்ட், மக்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறது முக்கியம், அப்பதான் நேஷனல் செக்யூரிட்டி பாதுகாக்கப்படும். எஷிலான் நாட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு அப்கிரேட் இன்ஸ்டாலேஷனை டிக்ளைன் பண்ணிட்டு தன்னை ஷட் டவுன் பண்ணிடுது. ஆனா பாவியா இதுக்கு தான் இவ்வளவு அக்க போறா. முதல் மெசேஜ்லயே ஒரு ரிப்ளை தட்டி விட்டுருந்தா எஷிலான் தானாவே போயிருக்கும் போல. ஆனா எப்படியோ நல்ல வேலைக்கு இப்ப உலகத்துக்கு எஷிலானோட ஆபத்து இல்ல. இது சரியாயிட்டுன்னு தெரியவும் நம்ம மொட்டை மேனேஜரும் எப்படி அழுங்கிட்ட சரணடைஞ்சிடறாங்க. உள்ள வந்து நம்ம ஹீரோவையும் கைது பண்ணி ஜெயில போட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் நிக்கல, நம்ம ஹீரோவை விடுவிச்சிடுறாங்க. நம்ம கெசினோ மேனேஜரும் அவன் கோடீஸ்வர முதலாளிக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லத்துல எல்லாம் சால்வ் ஆயிட்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் தட்டி விட அவரும் சந்தோஷம். ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே ஹோட்டலுக்குள்ள ஓலா விளாண்டுகிட்டு இருந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ பாரிஸ்க்கு டிக்கெட் போட்டு கிளம்பிடுறான். ஆனா அதோட படம் முடிஞ்சிருமான்னு பார்த்தா அதான் இல்ல. ரஷ்யால இருக்கிற அந்த ஹேக்கரான யூரியா காமிக்காங்க.
தாடி கிடியெல்லாம் வலிச்சுக்கிட்டு தலையில தொப்பியை வச்சுட்டு மிலிட்டரி யூனிஃபார்மா போட்டு ரஷ்யாவோட தலைமை மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறான். இவன் நம்ம ஹீரோ கையில உள்ள சிம்ம டீகோட் பண்றங்கிற பேர்ல அதோட டேட்டாவெல்லாம் காப்பி பண்ண இப்போ ரஷ்யா எஷலான் மாதிரியான அதை விட பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் உருவாக்க போறாங்க. அதோட இந்த படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ண மறந்துறாங்க. நம்ம தமிழ்ல இதுவரை வந்ததுலயே சிறந்த த்ரில்லர் படம் எதுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க. என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு.